சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட இந்த வாரம் ரெட்ரோ ரவுண்டுக்காக எல்லாருமே அவ்வளவு ஆவலா எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ எல்லாம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. விடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவல வந்து தூண்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியான இன்னும் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ தான் வந்திருக்கு. அதுவும் முழுக்க முழுக்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அவனை பற்றிய ஒரு ப்ரோமோ வந்துட்டு வந்திருந்தது. இந்த ப்ரோமோவுல வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அமன் வந்துட்டு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கிறாரு. என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, "நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளம்" என்ற பாடல் தான் பாடியிருந்தாங்க. பாடல் மட்டும் இல்ல, ஆடல் கூட வேற ரகம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளுடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, "இந்த சங்கதியெல்லாம் வந்துட்டு அடி தூள் கிளப்பிட்டேன்ற" மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாய்ந்தாவி மேம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, "வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டடா அமன்ன்ற" மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதைத் தொடர்ந்து நம்மளுடைய விபி சார் வந்துட்டு இந்த ஒரு ரவுண்டுக்கு வந்திருக்காரு. விபி சார் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்காது அந்த ஒரு ரவுண்ட். அவர் இருந்தா தான் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த முறை வந்துட்டு நம்மளுடைய விபி சார் வந்துட்டு சூப்பராவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுல நம்மளுடைய அமன்ட்ட விபி சார் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா, பல்லவி பாடுனேன்ல அந்த பல்லவிக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. நம்மளுடைய அமன் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அமன தவிர யாராலயுமே இந்த மாதிரி ஒரு பதில் சொல்ல முடியாது. அவன் தன்னோட ஸ்டைல்ல கியூட்டா ஒரு பதில் குடுத்திருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, மன்மதன் அப்படின்னு சொன்னா காட் ஆஃப் மத்த மாதிரின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மச்ச மாரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளுடைய நடுவர்கள், போட்டியாளர்கள், ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டாங்க. அவன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு மீனிங்க கேட்டு. தலையில கைய வைக்கிற மாரி இந்த ஒரு அர்த்தத்த வந்து யாராலயுமே சொல்ல முடியாது. நம்மளோட அமன தவிரன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. எது எப்படியோ அமன் வந்தாலே வந்துட்டு அந்த ஒரு ரவுண்ட் சும்மா கலகலப்பா தான் இருக்கும். இந்த ஒரு ப்ரோமோக்கு வந்துட்டு நிறைய ரசிகர்கள் சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, "உன்ன ரொம்ப மிஸ் பண்ணினேன் அமன் லாஸ்ட் ரவுண்ட்ல" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோல வந்துட்டு இந்த மாதிரி நான் யாரையுமே மிஸ் பண்ணதில்ல. ஆனா முதல் தடவையா உன்ன மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதைத் தொடர்ந்து அமன் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சந்தோஷமா போட்டிருந்தாங்க. சும்மா அமர் வந்தாலே ஃபயர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். சிரிப்பாக இருக்கட்டும், ஃபயராக இருக்கட்டும், வைப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு பஞ்சமே இல்ல. சந்தோஷம் வந்து அந்த அளவு இருக்கும். பார்க்கவே வந்துட்டு அவ்வளவு அட்டகாசமா திருப்ப திருப்ப பார்க்கணும் என்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுடைய அமன் வந்து எப்பயுமே குடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்குமே வந்துட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே தான். நானுமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவனோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்படியான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.